அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பிற ஊழியர்கள் மீது போக்சோ புகார் வந்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? அரசு பள்ளிகளில் பணியாற்றும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பிற ஊழியர்கள் மீது போக்சோ சட்டத்திற்குட்பட்ட புகார் வந்தால் அவர்கள் மீது 4 நாட்களுக்குள் இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நடைமுறையை கட்டாயமாக்கியிருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை. இந்த நடைமுறையின் அடிப்படையில் மாணவர்களுக்கு எதிராக பாலியல் தொல்லை அல்லது தாக்குதல் சம்பந்தப்பட்ட புகார் வந்தவுடன் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் DCPO ஒரு முதற்கட்ட விசாரணையை மேற்கொள்வார். அதன் அடிப்படையில் தான் இந்த 4 நாட்களில் இடைநீக்கம் நடைமுறைக்கு வரும் என பள்ளிக்கல்வித்துறை ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது போலீசார் மேற்கொள்ளும் சட்ட விசாரணைக்கு இணையாக நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் பள்ளி ஊழியர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது எனவும் அரசு பள்ளி ஊழியர்களுக்கான ஒழுங்காற்று நடவடிக்கையின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் துல்லியமான காலவரையறைகள் இதன் மூலமாக அமைக்கப்படும் எனவும் புதிய நடைமுறைகளை கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக அரசு பள்ளிகளில் ஏற்படக்கூடிய இந்த போக்சோ சம்பந்தப்பட்ட புகார்களுக்கு விரைந்து உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளும் விதமாக அங்கு பணியாற்றக்கூடிய சம்பந்தப்பட்ட நபர் மீது யார் மீது புகார் செலுத்தப்பட்டதோ அவர் மீது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் விசாரணை மேற்கொள்வார். அது விசாரணையின் அடிப்படையில் 4 நாட்களில் அவர் மீது இடைநீக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளை கட்டாயப்படுத்த வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் புகார் செலுத்தப்பட்ட நபர் மீது உத்தரவு பிறப்பித்தால் மட்டுமே, அவர் குற்றம் உள்ளவர் என நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அவர் மீது இடைநீக்கம் மற்றும் அவர் பணியில் இருந்து நிரந்தர நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் தற்போது போக்சோ புகார் வந்தாலே அவர் மீது 4 நாட்களுக்குள் விசாரணை செய்து இடைநீக்கம் செய்ய வேண்டும். மேலும் 3 மாத காலத்திற்குள் அந்த விசாரணையை விரைந்து முடித்து அவர் குற்றமுள்ளவரா குற்றமற்றவரா என்பதை நிரூபிக்க வேண்டிய தேவையையும் தற்பொழுது அந்த நடைமுறை விதிகளை தற்போது பள்ளிக்கல்வித்துறை கொண்டு வந்திருக்கிறது. நன்றி பாண்டியராஜன் தகவல்களுக்கு.